போரின் சாம்பலில் இருந்து எழும் நம்பிக்கை, பாலஸ்தீனிய மக்களின் மன உறுதி. அங்கும் இங்கும் சிதறி கிடக்கும் துணிகளை, குப்பைகளை அவள் பார்ப்பது வெறும் அழுக்காக அல்ல, அதை மாற்றும் வாய்ப்பாக பார்க்கிறாள். இந்த வீடு முறியடிக்கப்பட்ட கனவுகளின் சாட்சியாக இருந்தாலும் இன்று ஒரு பெண் அதை மீண்டும் அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த மண்ணில் அமைதியாக ஓடிய காற்றும், இனிமையாக வளர்ந்த மரங்களும் இன்று புகை மூட்டத்திலும் அழிவிலும் சிக்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு சிறிய நம்பிக்கை இன்னும் உயிருடன் இருக்கிறது. அங்கும் இங்கும் சிதறி கிடக்கும் துணிகளை, குப்பைகளை அவள் பார்ப்பது வெறும் அழுக்காக அல்ல, அதை மாற்றும் வாய்ப்பாக பார்க்கிறாள். இந்த வீடு முறியடிக்கப்பட்ட கனவுகளின் சாட்சியாக இருந்தாலும் இன்று ஒரு பெண் அதை மீண்டும் அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு வீட்டை சுத்தம் செய்வது என்பது வெறும் தூசிகள் போக்குவது அல்ல, அது ஒரு வாழ்க்கையை மீண்டும் புதுப்பிப்பது. இது ஒரு போராட்டம். அவள் சுத்தம் செய்யும் ஒவ்வொரு துகளும் அவள் நம்பிக்கையை சரிவாக காட்டுகிறது. இந்த தரையில் நீரால் கழுவப்படும் அழுக்கு மட்டுமில்லை, அது ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பதிலாக ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கும் விதை. பாலஸ்தீனிய மக்களின் வீடுகள் இடிந்து விழுந்தாலும் மக்கள் தங்களது நம்பிக்கையை தகர்த்து விடவில்லை. அவர்கள் வீடுகள் சேதமடைந்தாலும் அவர்களின் உற்சாகம் எதிலும் சேதமடையவில்லை. இந்த கொடூரமான போர் எங்களை துன்புறுத்தலாம், ஆனால் எங்கள் உள்ளம் எப்போதுமே உயர்வாக இருக்கும். இந்த சிறிய பெண்ணின் கைகளில் ஒரு புத்துயிர், ஒரு புதிய நாள், ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கம். ஒரு வீடு அழிக்கப்படலாம், ஆனால் ஒரு கனவு அழிக்க முடியாதது. ஒரு நாடு சிதைக்கப்படலாம், ஆனால் அதன் அடிப்படை உணர்வுகளை அழிக்க முடியாது. பாலஸ்தீனின் மக்களின் வீழ்வதற்காக இல்லை, எழுவதற்காக பிறந்தவர்கள். இன்று இந்த சிறிய செயல்களும் நாளை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒவ்வொரு தூசித்துகளும் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இந்த வீடுகள் மீண்டும் உயர்ந்து நிற்கும், இந்த பூமி மீண்டும் மலர்ந்துவிடும். ஏனெனில் பாலஸ்தீனிய மக்களின் மன உறுதியை யாராலும் அளிக்க முடியாது.